தேங்க்யூ. ஜோயா, அயானுக்கு என்னாச்சு? அவன் எப்படி இருக்கான்? அயானுக்கு நிறைய ரத்தம் போயிடுச்சு. ஸ்டிச்சஸ் வேற போட்டிருக்காங்க. நீங்க போய் பாருங்க. இந்த பக்கம். பாட்டி, ஐயோ, உடம்பெல்லாம் ரொம்ப சுடுதேம்மா. நீ நல்லா இருக்கல்ல? எல்லாம் சீக்கிரம் சரியா போயிடுமா? உமேரா, போய் அயானை பாரு. உமேரா, அவனுக்கு நிறைய ரத்தம் போயிடுச்சு. அயான், நம்மளோட அயானுக்கு ஒண்ணு ஆகாது ஷெரின். அவன் சரியாயிடுவான். சார், நீங்க யாரு? நான் ரஷீத் அகமது கான், அயானோட ஃபாதர். உங்களுக்கு டாக்டர் ரவி வர்மாவை தெரியுமா? தெரியும். அவரு எங்களோட ஃபேமிலி டாக்டர். நான் அவர்கிட்ட பேசிட்டேன் டாக்டர். நாங்க இப்பவே அயானை இங்க இருந்து கூட்டிட்டு போறோம். சரி, அது உங்களோட விருப்பம். சம்பு, போய் அந்த ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வா. சீக்கிரம் போ. வாமா. ஆனா ஆனா பாட்டி, இங்க பாருமா, எல்லாம் சரியா போயிடும். அல்லாஹ் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. வா. வாழ்க்கை பூராவும் நீங்க என் கூட இருக்கணும். நான் சத்தியம் பண்றேன் மிஸ்டர் கான், நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். என்னை விட்டு எப்பவுமே போக கூடாது. कसूर मेरा है कि यकीन किया है दिल तेरी खातिर रख छोड़ दिया है तू ही सबसे करीब है मेरे तू ही मेरा नसीब है अब ये महसूस किया कसूर मेरा है कि यकीन किया है. இதுக்கப்புறம் நீங்க எப்போவாது என்கிட்ட சொல்லாம போனீங்க, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீங்க சிரிக்கும் போது இந்த இடம் இன்னும் ரொம்ப அழகாயிடுது. இந்த தடவை இந்த பொண்ணு ஒரு முடிவோடு தான் இருக்கா. நீங்களே விரும்பினாலும் இந்த பொண்ணு உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டா. एक तू ही है दौलत मेरी
तुझसे बेहिसाब वफा, हसरतों से बढ़कर अपनी चाहत तुझे हमेशा। ஜோயா, ये कसूर मेरा है कि यकीन किया है, दिल तेरी ही खातिर रख छोड़ दिया है। या अल्लाह, ஐ எம் so sorry. ராத்திரி நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியல. நான் ரொம்ப நேரமா தூங்கிட்டேனா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உன்னோட தூக்கம் கெட்டக்கூடாதுன்னு நேத்து நான் சோஃபாவிலேயே தூங்கிட்டேன். இதுல தப்பா ஃபீல் பண்ண ஒண்ணுமே இல்ல. நீ தூங்கிட்ட, உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். புது சூழ்நிலை இல்ல. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன், டோன்ட் வரி. நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, உனக்காக நான் டீ கொண்டு வரேன். யா அல்லாஹ், நீங்க எதுக்காக எடுத்துட்டு வரணும்? நானே போய் நான் எடுத்து. தான் சொல்றேன்ல, நான் கொண்டு வரேன். இது ஏன் ஈரமா இருக்கு? ஆனா அசார், ஜோயா நேத்து ராத்திரியே வந்துருவான்னு என்கிட்ட சொன்னல. ஆமாமா, ஆனா அயானோட உடம்பு திடீர்னு சரியில்லாம போயிடுச்சு. அதனால ஜோயா அங்க இருக்க வேண்டியதாயிடுச்சு. யா அல்லாஹ், அயானுக்கு என்ன ஆச்சு? ஐ டோன்ட் நோ, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டானா. இப்ப எந்த ஆபத்தும் இல்லையா. ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஜோயா அங்கதான் இருக்கணும். அம்மா, நிக்கத் அக்கா, என்னாச்சு? எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆர் யூ ஷூர்? நீ ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது எனக்கு புரியுது.
மாமியார் வீட்ல முதல் நாள் கொஞ்சம் படபடப்பா இருக்கு, ரைட்? போக போக பழகிடும். ரிலாக்ஸ், ஓகே? உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்கிட்ட வந்து கேளு, ஓகே? தேங்க்யூ. நிக்காத், இந்தா டீ குடி. ஃபரான், இந்த துணி எப்படி ஈரமாச்சு? நேத்து ராத்திரி நீங்க எங்கேயாவது வெளியில போனீங்களா? நானா? இல்லையே, நான் சோஃபாவில் தானே தூங்கினேன். ஓ சாரி, எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அனஃபர், ஒருவேளை தண்ணி கொட்டிருக்கலாம். இந்த ஷூவும் ஈரமா இருக்கே, இது சகதியா இருக்கு. இந்த ஷூவும் ஈரமா இருக்கே, இது சகதியா இருக்கு. என்னது, ஜோயா இன்னும் வீட்டுக்கு வரலையா? அம்மா, நான் என்ன நினைச்சேன்னா நிக்கத்தோட நிக்கா முடிஞ்ச உடனே. ஆமா, நேத்தே ஜோயா வர வேண்டியதுதான். ஆனா நேத்து அயானுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அதனாலதான் ஜோயா அயான் கூட போக வேண்டியதாயிடுச்சான். அண்ணா இப்ப எப்படி இருக்காரு? நிக்கத்துக்கு இத பத்தி தெரியுமா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நஜ்மா, நீ தயவு செஞ்சு நிக்கத் கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லிடாத. சரி. ஒருவேளை அவங்க நிக்கத்துக்கு எதுவும் தெரிய வேணான்னு நினைச்சு சொல்லாம இருந்திருக்கலாம். அவ இத கேட்டா வருத்தப்படுவாள்ல. அதோட அயானுக்கு இப்ப பரவாயில்லையா? அவன் பூரணமா குணமாயிட்டானா நம்ம ஜோயா நம்ம வீட்டுக்கே திரும்ப வந்துருவா. சரியா? சரி. அப்புறம் இன்னொரு விஷயம் நஜ்மா, நேத்து ராத்திரி ஃபர்ஹான், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் எங்கேயாவது வெளியில போயிருந்தானா? இல்லையே. அம்மா, நேத்துதான் அவருக்கு நிக்கா ஆச்சு. அவரு நிக்கத் கூட தான் இருந்திருப்பாரு. ஏ ஒண்ணும் இல்ல. சரி, அந்த விஷயத்தை விடு. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன், சரியா? சரி. I just hope ஜோயா சீக்கிரமா வீட்டுக்கு வரணும். அண்ணா ஜோயாவை எவ்வளவு மிஸ் பண்ணுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நஜ்மா. சரி, நீ உன் உடம்ப பாத்துக்கோ. ஓகே, ஹுதாஃபிஸ். சரிம்மா, அல்லாஹ் ஹாஃபிஸ். ஜோயா, அண்ணா நல்லா இருக்காரா? அவர் இப்ப தூங்குறாரு.
அது பாட்டி இந்த போட்டோவை உங்க ரூம்ல வைக்க சொன்னாங்க. ஏன்? தெரியல, நான் அங்க வச்சுட்டு போயிடுறேன். அயான், ஜோயா, ஜோயா நீ உனக்கு ஏதாச்சும் வேணுமா? தண்ணி குடிக்கிறியா? வேண்டாம் வேண்டாம். நீ நீ இங்க என்ன பண்ற ஜோயா? நீ இன்னொரு அண்ணா கூட இருந்திருக்கணும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அங்க ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு. எனக்கு எனக்கு என்ன ஆச்சு ஜோயா? காம் டவுன். நான் உன்னை அண்ணா வீட்டுல விடுறதுக்காக. ஆமா, நீ என்ன விடுறதுக்காக தான் வந்துகிட்டு இருந்த. ஆனா நீ இந்த அடிய பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம இருந்தேல்ல, அதனாலதான் இவ்ளோ கஷ்டமும். இப்ப நல்ல குழந்தை மாதிரி வாய் மூடிட்டு தூங்கு. ஆனா நான் உன்னை அண்ணா கிட்ட கொண்டு போய் விடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன். அயான், நான் நிச்சயமா போயிடுவேன். உன் கூட இருக்க மாட்டேன், சரியா? நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஆனா இப்போ இல்ல, நீ சரியானதுக்கு அப்புறமா நான் போயிடுவேன். இல்ல, நான் சொன்னதை செஞ்சே ஆகணும். நான் உன்னை இப்பவே கூட்டிட்டு போறேன். ஏய், என்னது? நீங்க இருக்க கூடாது. வா. அயான் இங்க பாரு, குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. இல்ல சோயா, இல்ல. அயான், நான் அண்ணாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டேன். நீ ஒரு சத்தியத்தையும் மீறல அயான். ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. டோன்ட் ஸ்டாப் மீ. அயான் ப்ளீஸ். ஓ சோயா, ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் மீ. யா அல்லாஹ். சரி அயான், நான் சொல்றத கேளு. நான் காலையில விடியறதுக்குள்ள இங்க போயிடுவேன், ஓகே? ஐ ப்ராமிஸ், நான் போயிடுவேன். ப்ளீஸ் படுத்துக்கோ. நான் முதல்ல அண்ணா கிட்ட பேசணும். சரி, நான் அவரை உன்கிட்ட பேச வைக்கிறேன். ஆனா ப்ளீஸ் நீ படு. நான் அண்ணா கிட்ட பேசணும்னு சொல்றேன். ப்ளீஸ். குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற. சரி, ஃபோன் பண்றேன். நான் தான் மிஸ்டர் கான். மிஸ் ஃபருக்கி, எப்படி இருக்கீங்க? அயன் எப்படி இருக்கான்? அயான் ஓகே தான். ஆனா உங்களோட தம்பியாச்சே, ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான். நீங்க நாளைக்கு வந்து என்ன கூட்டிட்டு போகணுமா? மிஸ் ஃபருக்கி, அயனோட உடம்பு குணமாக இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் நினைக்கிறேன். அதனால நாளைக்கு நான் அங்க வந்து அது சரியா இருக்காது. முதல்ல நீங்க ப்ளீஸ் அவங்க கிட்ட பேசுங்க. ஹலோ அண்ணா, ஐ அம் வெரி சாரி. செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியல. சாரிண்ணா. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? உன் சைட்ல இருந்து நீ எல்லா முயற்சியும் பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ இத பத்திலாம் எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத. சீக்கிரமா உன்னோட உடம்பு குணமாகணும், ஓகே? இல்லண்ணா, என்னால உங்களை கஷ்டப்படுத்த முடியாது. இப்பவே வந்து ஜோயாவை உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்கண்ணா, ப்ளீஸ். ஓகே, அப்படின்னா நாளை காலையில் நான் வரேன். சொல்லுங்க மிஸ்டர் கான். மிஸ் ஃபருக்கி, நான் காலையில வீட்டோட கேட்டுக்கு முன்னாடி உங்களுக்காக வெயிட் பண்றேன். சரி, அல்லாஹ் ஹாஃபிஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ். யா அல்லாஹ், இவன் நேத்து ராத்திரியே போயிட்டான்னு நினைச்சோம், திரும்ப வந்துட்டாளே. அப்புறம் ஏதோ நல்ல பொண்டாட்டி மாதிரி அயானுக்கு சேவை வேற பண்ணிட்டு இருக்கா. யா அல்லாஹ், இவன் நல்ல பொண்டாட்டி ஆயிட்டானா அப்புறம் உமேராவோட நிலைமை என்ன? அயானுக்கு உடம்பு எப்படி இருக்கு? இப்போ ஓகே, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. நீயும் சோர்ந்து போயிருக்க.
நீ எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே இருப்பமா? நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா. இல்ல நான் எப்படி அயானை தனியா விட்டுட்டு போறது சொல்லுங்க. வீட்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அ, நீ போமா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பிடிவாதம் பிடிக்காத ஜோயா. அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ ஒமேராவோட ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா. ஒமேரா அங்க இல்லம்மா. ஹுமேரா இல்லையா? ஒமேரா இங்க இருந்திருந்தான்னா ஆயான அவ தானே பாத்துக்கிட்டு இருந்திருப்பா. அவ தன்னோட அத்தை கூட வெளியில போயிருக்கா, தர்காவில் அயானுக்காக வேண்டிக்கிறதுக்கு. சில பேர் மற்றவங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க, அப்புறம் நடிப்பாங்க. அக்கறை இருக்கிறவங்க அவங்க அல்லாஹ் கிட்ட போய் நாம யார் மேல அக்கறை வச்சிருக்கோமோ அவங்களுக்காக வேண்டிக்குவாங்க. ம், நீ போமா, ரெஸ்ட் எடுத்துக்க. ம், சரி.